கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றிந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீர் ஒருவர் மாத்திரமே இருக்க கிருபை தாங்கப்பா. உம்மோடு ஒவ்வொரு நாளும் நடக்க, உம்மோடு ஒவ்வொரு நாளும் பழக, உடைய சித்தம் செய்ய எங்களை கிருபையாய் நடத்துவீராகப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 42 அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 2 வசனங்கள். சங்கீதம் 42 அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 2 வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது தன்னுடைய ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறது என்பதை இந்த சங்கீதத்தின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பு பிள்ளைகளே, அவருடைய ஆத்துமா மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மான் வறண்ட நிலத்திலோ அல்லது தாகமாய் இருக்கும் பொழுதோ எப்படி நீரோடைகளை வாஞ்சிக்கிறதோ, அதே போல மனுஷனுடைய ஆத்துமா தேவன் மேலேயே வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்று ஆத்துமாவை குறித்து இந்த சங்கீதங்களில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தரை தேடக்கூடிய, கர்த்தர் மேல் தாகமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் இன்றைக்கு தேடுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவை, நம்முடைய ஆத்துமா எதற்காக தேவனை தேடுகிறது? நாம் ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்தில் எதற்காய் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறது? இந்த உலக காரியத்திற்காய் தேவனை தேடுகிறதா? அதற்காக வாஞ்சிக்கிறதா? அதற்காக ஏக்கம் கொள்ளுகிறதா என்பதை நாம் ஒருவரை ஒருவர் நிதானித்து அறிய கடவும். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் தாவீது தன்னுடைய தேவைக்காகவோ, தன் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவோ கர்த்தரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கவில்லை என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனையே தன்னுடைய தேவையாக பார்க்கிறதை இந்த சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தேவைக்காக அவருடைய சமூகத்தில் நாம் தேடுவோமானால் நாம் பரிதாபத்திற்குரியவர்களாய் ஆகிவிடுவோம். அன்பு பிள்ளைகளே, தேவனையே தன்னுடைய தேவையாக நினைக்கக்கூடிய உணர்வை கர்த்தர் நமக்கு தரும்படியாக இந்த கோடை நாட்களிலே நாம் சரீரம் பலவீனமோ அல்லது இந்த வேர்வையினாலேயோ வெக்கையினாலேயோ நம்முடைய தாகம் அதிகமாக இருக்கிறபடினாலே இந்த மாம்சத்தை நாம் பராமரிக்கும்படியாக நாம் நீராகாரங்களை பருகி நம்முடைய மாம்சத்தை நாம் பராமரிக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லித் தருகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட நாளுக்காக மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்முடைய ஆத்துமா தேவன் மேலேயே தாகமாய் இருக்கும்படியான அந்த வாஞ்சையும் அந்த ஏக்கத்தையும் அந்த நினைவையும் கர்த்தரிடத்தில் கேட்போமாகில் நம்முடைய ஆத்துமாவை ஒருபோதும் தேவன் வெறுமையாக விடவே மாட்டார். அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கான காரியத்திற்காக நாம் ஆத்துமா ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதை இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பு பிள்ளைகளை, நம்ம ஆத்துமா தேவனுடைய சமூகத்தில் அவரையே வாஞ்சிக்கத்தக்கதாக, அவரையே தேவன் என்று, அவரையே தேவை என்று நாடுகிற அந்த ஆத்துமாவைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன்
தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், தேவனே அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் நம்பிக்கை. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தரையே எப்பொழுதும் அவர் மேலேயே வாஞ்சியாய் இருக்கிற, நினைவாய் இருக்கிற அந்த தாவீதை ஒருபோதும் கர்த்தர் கைவிட்டதே இல்லை. அன்பு பிள்ளைகளே, அந்த ஆத்துமாவை தேவன் எப்படி உயர்த்தினார் என்பதை நாம் வேதத்தில் படித்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படி தாகமாய் இருக்கிற ஆத்துமாவை ஒருபோதும் அவர் தாழ்மையிலோ கஷ்டத்திலோ துக்கத்திலோ ஒருபோது விடமாட்டார். அன்பு பிள்ளைகளே, அந்த ஆத்துமாக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் தந்து அந்த ஆத்துமாவை உயர்த்துவார் என்பதை வேதம் கற்றுத்தருகிறது. அன்பு பிள்ளைகளே, நம் ஆத்துமா எப்போதும் அவரையே வாஞ்சிக்க, அவரையே நினைக்க, அவர் மீதே வாஞ்சியாய் இருக்க நாம் அவருடைய சமூகத்தில் கேட்போமா? அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அந்த தாகத்தை தரும்படியாகவும் அந்த வாஞ்சையை தரும்படியாகவும் தேவைக்காக மாத்திரமல்ல, அவரே தேவையாக நம்முடைய ஆத்துமா எப்போதும் அவரையே துதித்து கொண்டு இருக்கட்டும். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.